அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, குர்ஆனை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் சூரா அல் அன்ஆம் 60 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இறைவன் எப்படியெல்லாம் நம்மளை இருக்க சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அழகான முறையில் அவனுடைய அறிவுரைகளை நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஸோ 60வது வசனத்தில் இறைவன் வந்து நம்மளோட உயிர்களை வந்து இரவு நேரங்களில் கைப்பற்றுறான். அப்புறம் பகலில் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் நம்மளுடைய ஃபைனலாக நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்மளை எழுப்பி இந்த வாழ்க்கை தவணையில் இந்த சைக்கிளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்பான். அண்ட் இந்த உங்களோட லைஃப் சைக்கிள் நிறைவேறும் பொருட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் உயிரை தருவான். அதாவது இரவு நேரத்தில் உயிரை எடுத்துகிட்டு பகல் நேரங்களில் வேலை செய்கிறதுக்கு திருப்பி உயிரை தரானான். இதை இறைவனே இங்கே சொல்கிறான். ஸோ நான் இந்த வேலை தான் செய்கிறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்னும் அரசியலாக இருக்கட்டும், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். நான் இதான் பண்ணுறேன், இதுதான் என்னோடய டியூட்டி அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் அவன் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் பண்ணுறேன், இதெல்லாம் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனாலும் அவன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக, எந்த அளவுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் நம்மக்கிட்ட அவன் வந்து இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு சான்றாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்ததை நமக்கு அறிவிச்சிடுவான் அப்படிங்கிறத இந்த ஆயத்து மூலமாக அவன் நமக்கு சொல்லியிருந்தான். ஸோ இன்றைக்கி 61வது வசனத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். வஹுவல் காஹிரு அப்படின்னா ஆதிக்கமுள்ளவன். ஃபௌக இபாதிஹி அப்படின்னா அடியார்கள். வயுர்சிலு இன்னும் அனுப்புகிறான். அலைக்கும் ஹஃபதத்தன் அப்படின்னா காவலர்களை. ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத்து தவஃபத்ஹு ருசூலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன் குறைவு செய்ய மாட்டார்கள். அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகிறான். எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறைவும் வைப்பது இல்லை. ஸோ இறைவன் வந்து நம்மளோட உயிரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்களை பற்றி பேசிட்டு அடுத்து சொல்கிறான், இது எல்லாத்துக்குமே பேரதிகாரம் எனக்கு தான் உண்டு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ அவன் தன்னுடைய அடிமைகள், நம்ம எல்லாருமே அவனுக்கு தான் அடிமைகள். ஸோ என்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு இறைவன் இந்த வஹி மூலமாக சொல்கிறான். அன்னைக்கு நபிக்கும் இது இறங்குச்சு, இன்றைக்கி நமக்கும் இந்த வார்த்தைகள் காதில் விழுவுது அப்படின்னா நமக்கும் இறைவன் இதை சொல்கிறான். ஸோ உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகிறான். ஸோ நம்ம மேலே எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருக்குது. கூடவே நம்மளை கண்காணிக்கிறதுக்காக சிலர் அனுப்புகிறானாம். எது வரைக்கும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் மரண நேரம் வந்துவிட்டால். ஸோ அந்த மரண நேரம் வர வரைக்கும் கண்காணிப்பாளர்கள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மனிதர்களாக இருக்கலாம், வானவர்களாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கண்காணித்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய கணவராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், நம்மளுடைய வெல்விஷர்ஸாக இருக்கட்டும், இன்னும் வந்து நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி அவங்க போதிச்சிருப்பாங்க, அந்த புத்தகங்கள் வழியாக நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியாக இருக்கட்டும், நம்மளை சீராக கொண்டு போகிறதுக்கு
கண்காணிப்பவர்களை இறைவன் வந்து அனுப்புகிறான் நம்மளுடைய மரண நேரம் வர வரைக்கும். அப்போ ஒருவேளை அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா அவன் அனுப்பிய வானவர்கள், ஸோ வானவர்களை அனுப்புகிறான்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிரை கைப்பற்றுறாங்க. இந்த கடமையில் அவங்க எந்தவித குறையுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இப்போ நமக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது. அது சில கடமைகளை நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுடுறோம், சோம்பேறித்தனப்படுறோம், இல்லை ஏதேதோ பண்ணுறோம். ஆனால் வானவர்களுடைய கடமைகளில் எந்தவித குறையுமே அவங்க வைக்க மாட்டாங்க. இது அல்லாஹ் இதை செய்யினா செய்வாங்க, செய்யாதன்னா செய்யாமல் இருப்பாங்க. ஆஸ் லைக் அ ரோபோ. ஸோ இன்றைக்கி ஒரு ரோபோ எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம்ல, ரோபோ வந்து என்ன யோசிக்கலாம் செய்யுதா? என்ன தான் ரோபோ யோசித்தாலும் அந்த ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் என்ன இருக்கோ அதைத்தான் அந்த ரோபோனால் செய்ய முடியும். லைக் தட் அந்த மாதிரி மனிதனை தவிர, மனிதன் ஜின்னை தவிர மற்ற எல்லா படைப்பினமும் இறைவன் என்ன சொல்கிறானோ அதில் எந்த ஒரு இதுவுமே குறையுமே வைக்காமல் செய்யக்கூடியவங்க தான். நம்மளும் ஜின்களும் மட்டும்தான் விதிவிலக்கு. அதனால தான் நமக்கு டெஸ்ட்டு அதிகம். இவங்களுக்கெல்லாம் அப்படி டெஸ்ட் இல்லை. இவங்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய பக்கா வேலையாட்கள். ஸோ இறைவன் வந்து நாடிட்டா அந்த மரண நேரம் உங்களை குறித்து வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உயிரை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், சும்ம ருத்து திருப்பப்படுவார்கள், இலல்லாஹி மௌலாஹுமுல் அப்படின்னா அவர்களின் எஜமான், மௌலா அப்படின்னா எஜமான், ஹக்க உண்மையானவன், அலா லஹுல் ஹுக்குமு அப்படின்னா அதிகாரம், வஹுவ அஸ்ரஉ அதாவது மிக தீவிரமானவன், ஹாசிபீன் கணக்கிடுபவர்களில். ஸோ அவங்க உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு அவங்க டைமுக்காக அல்லாஹ் வந்து உயிரை எடுத்துகிட்டு திருப்பியும் கொடுக்குறான். ஆனால் அவங்க மரண நேரம் வந்துருச்சுன்னா அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வானவர்கள் அவங்களோட உயிரை கைப்பற்றிடுவாங்க. அப்படி கைப்பற்றும் போது அடுத்து அவங்களோட நிலைமை என்னன்னா உண்மையான அதிபதியாகிய அல்லாஹ் கிட்ட கொண்டு வரப்படுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு ஹக்கு கிடச்சிருக்கக்கூடாதா, இவங்களுக்கு ஹக்கு கிடச்சிருக்கக்கூடாதா, இவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க மாட்டானா? ஆனால் கடைசியில் யோசித்து பார்த்தா ஃப்யூச்சரில் அல்லாஹ்கிட்ட நிற்கும்போது நம்ம தான் அந்த நிலமையில் நிற்போம். அவங்கெல்லாம் பாஸ் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளங்கள் என்னவா இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது அவங்களுக்காச்சு அல்லாவாச்சு. ஸோ அது என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். ஒரு நேரடியான ஃபித்னாவை தவிர, நேரடியான ஃபித்னாக்கள் அப்படின்னா நேரடியாக பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க, நேரடியாக புறம் பேசுகிறாங்க, நேரடியாக ஒருத்தவங்களை இலக்காரமாக பேசுகிறாங்க, நேரடியாக ஒரு தவறான செயலில் விபச்சாரத்துலேயோ அல்லது போதைப்பொருள் வஸ்துக்கள்லையோ ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டு அவங்கக்கிட்டேருந்து விலகிக்கிறது நல்லது. ஆனால் இல்லை அவங்கள வந்து நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அல்லது நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னா அந்த பவரை கொண்டு அவங்கள திருந்த வைக்கணும். இப்படி செய்யாத, இது கூடாது அப்படின்னு சொல்ல முடியும். அதுவுமே இஃப் வி ஹாவ் பவர், நம்மக்கிட்ட அந்த பவர் இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் இருக்கான் அப்படின்னா நான் வந்து சொல்ல முடியும், நான் வந்து திருத்த முடியும், நான் வந்து அதட்டி கூட இது பண்ண முடியும். ஆனால் உங்கள் வீட்டு பையன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு சாஃப்டாக தான் சொல்ல முடியும், இதை செய்யாதப்பா,
இல்லைன்னா உங்ககிட்ட வந்து சொல்லித்தர முடியும், இந்த மாதிரி உங்கள் பையன் எப்படி பண்ணுறான் பார்த்துக்கிறங்க, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி நேரடியான விவகாரங்களை வந்து நம்ம யோசிக்கலாம். மற்றபடி அவங்க எந்த ரிலீஜன் என்ன இது அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை இப்போ உள்ள சூழலுக்கு. ஏன்னா ரீஜன் இதெல்லாம் வந்து ரொம்ப மாசுபடிஞ்சு போயிருக்கு. அதனால் நம்ம அதில் கிளறிக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. அது இறைவனுடைய நாட்டம் கொண்டு மஹதி அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள யார் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் வந்து பொருந்திப்பான். அது என்ன ரிலீஜன்னு அன்னைக்கு நமக்கு தெரியும். இன்றைக்கெல்லாம் நம்ம தனித்து விடப்பட்ட அனாதைகளாக்கப்பட்டவர்களாகத்தான் நம்ம இருக்கோம். சரியா? ஸோ வந்து ரிலீஜனை பற்றி இப்போதைக்கு நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. உங்களுடைய இறைவன் உங்களுடைய தூதர் அது வந்து இருக்கட்டும். அதை பற்றி தெளிவாக நம்ம எடுத்து சொல்லணும் பிறருக்கு. அப்படி தெளிவாக எடுத்து சொல்ல தெரியாத வரைக்கும் அமைதியாக இருந்துடணும். சரியா? ஸோ தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்க்கு தான் உரியது, அவனுக்கு தான் உரியது. கணக்கு வாங்கிறதுல மிக விரைவானவன். ஸோ கணக்கு கேட்குறதுல யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கெலாம் சின்ன வயசில் எங்கள் அத்தா சொல்லுவாங்க, உனக்கு இருக்குது, நான் கணக்கு பார்க்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்பாங்க. அதோடு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப நாள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாளில் வந்து குற்றப்பத்திரிக்கை வாசிப்பாங்க. இந்த தப்பு பண்ண, இந்த தப்பு பண்ண. எங்கள் அம்மா வாசிக்க எங்கள் அத்தை அப்படி பார்ப்பாங்க. பட் ஒரு சில டைம் அடியும் வாங்கியிருக்கோம் சின்ன வயசில். பட் ஸ்டில் ஸோ அதுதான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணதுக்கு அந்த ஒரு நாளில் வச்சு நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு அல்லாஹ் தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். தண்டனையாக இருந்தால் பயங்கரம், இல்லை பரிசுகளாக இருந்தால் சந்தோஷம். அவ்வளோதான். அந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ உழைப்புமே போடுறோம். அடுத்து பாருங்கள், குல் மை யுனஜ்ஜீக்கும் அப்படின்னா பாதுகாப்பவன், உங்களை பாதுகாப்பவன். மின் ஜுலூமாத்தில் பர்ரி வல் பஹ்ரி. ஜுலூமாத்தி அப்படின்னா இருள்களில். ஸோ ஜுலூமுக்கு 2 வகையான அர்த்தங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒன்று இருள், இன்னொன்று இந்த மாதிரி சேட்டைகள், அந்த மாதிரி இதுவுமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இருள்கள், சேட்டை இதெல்லாம் ஒரே வார்த்தையை தான் குறிக்குது ஜுலூம் அப்படிங்கிறது. ஸோ ஜுலுமாத்தில் பர்ரி வல் பஹ்ரி தத்ஊனஹு பிரார்த்திக்கிறீர்கள், ததர்ருஅன் பணிவாக, வஹுஃபியத்தன் இன்னும் மறைவாக, லஇன் அன்ஜானா எங்களை பாதுகாத்தால், மின் ஹாதிஹி லனகூனன்ன நிச்சயமாகிவிடுவோம், மினஷாக்கிரீன். ஷாக்கிரீன் அப்படின்னா நன்றியாளர்களில். ஸோ நபியே, நீர் இவர்களிடம் கேளும், தரை மற்றும் கடலின் இருள்களில் அபாயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோர் யார்? ஸோ இந்த இருள்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளையும் குறிக்கும். ஸோ சொல்லுவாங்கள்ல, அதாவது வாழ்க்கையே சூனியமயமாக இருக்குது அப்படின்னா அப்போ நிஜமாகவே சூனியமாக இருக்கா? அப்படி இல்லை, வாழ்க்கையே இருட்டி போயிருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்னா இதெல்லாம் உவமை வார்த்தைகள். இதெல்லாம் என்னது? உவமை வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்ககிட்ட கேளுங்க, தரை மற்றும் கடலின் இருள்களில். ஸோ பாருங்கள், தரையிலையும் சரி கடல்லையும் சரி நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இருள்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அபாயங்கள் இருக்குது. ஸோ இதிலலாம் இருந்து உங்களை காப்பாற்றுறது யார்? ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் நடுங்கியவாறும் மெதுவாகவும் யாருக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட இறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த துன்பங்கள்லேருந்து அவன் எங்களை காப்பாற்றி விட்டால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துவோராக இருப்போம் என்று யாருக்கிட்ட சொல்கிறீங்க?
ஸோ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ இஷ்யூஸ் நம்ம வருஷம் எதையாவது பார்க்குறோம். வருஷம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 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 சரி ஒரு பெரிய அழிவு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஃப்ளட்டாக இருக்கட்டும், இன்னும் மோஸ்ட்லி ஃப்ளட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் ஆனால் ஃப்ளட்டு வருது, மே ஆனால் வெயில் சுட்டெரிக்குது, வெயிலால் ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம இறந்து போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யாருக்கிட்ட நீங்கள் நடுங்கி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இதிலேருந்து காப்பாற்றிட்டா நாங்கள் வந்து நன்றியுடையவராக இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினப்போம், அவங்களாம் வந்து சாமிக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம மட்டும்தான் அல்லாட்ட கேட்குறோம் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய உள்ளம் யாருக்கிட்ட கேட்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க எதனால அந்த சாமியை அவங்க எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அதுலேயும் பல பேர் வந்து இதில் என்ன இஷ்யூன்னா, நம்ம வந்து அவங்களோட பழக்கம் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட நம்ம அணுகாததன் விளைவு, அவங்க நம்மளையும் ஒரு மதம் தான், எங்கள் மதம் மாதிரி இதுவும் ஒரு மதம் தான், எங்கள் மதத்தையே நாங்கள் ஏற்றுக்கறல, உங்கள் மதத்தை நாங்கள் ஏன் ஏற்றுக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷைத்தானுடைய மதத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஷைத்தானுடைய மதம்னா உங்கள் மன இச்சைப்படி நீங்கள் வாழுங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். நிறைய ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுக்குறான். ஸோ அந்த இதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரே இது தான் அப்படின்னு நம்ம கொண்டு வர்றது தான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ எல்லோரும் ஒரே கடவுளை தான் நம்ம கேட்குறோம், யாருக்கிட்ட நம்ம கேட்குறோம், அதுதான் இறைவன். நமக்கு மீறி, எல்லாத்துக்கும் மீறி ஒரு சக்தி இருக்குது, எப்படியாவது நம்மளை இதுலேருந்து காப்பாற்றிடும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களை பார்த்தும் இறைவன் இந்த வார்த்தைகளை கேட்குறான். அடுத்து பாருங்கள், குலில்லாஹு, கூறுவீராக, அல்லாஹுதான், யுனஜ்ஜீக்கும், ஸோ உங்களை பாதுகாக்கிறது யார்? இறைவன் தான், அல்லாஹ் தான். அல்லாஹ் அப்படிங்கிறது அவனுடைய நேம், அவ்வளோதான். அவனுடைய செயல்களை வச்சு அவனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நம்மளை பாதுகாக்கிறது ஒரு சக்தி, அந்த சக்திக்கு பேர் அல்லாஹ்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துக்கு அது ஒரு சக்தி இருக்குது, ஒருத்தன் இருக்கான், ஒரு இறைவன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள், உங்களை பாதுகாக்கிறது அல்லாஹ் தான். மின்ஹா வ மின் குல்லி கர்பின். ஸோ இன்னும் இதிலிருந்து எல்லா கர்பின் அப்படின்னா கஷ்டம். சும்ம அன்தும் துஷ்ரிகூன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த துன்பங்களிலிருந்தும் மற்ற எல்லா விதமான இடர்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ் தான். இதுக்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கிறீர்களே. நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இந்த வார்த்தையை சொல்லிடுறோம், நீங்கள் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் எவ்வளோ ஒரு நேர்த்தியானவன் பாருங்கள். அவன் செய்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட தான் கேட்குறீங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், இவ்வளவும் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணி உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னை விட்டுட்டு வேறு யார் சொல்கிறதையோ கேட்குறீங்க. யோசிச்சு பாருங்கள், பெத்த அத்தா அம்மா காலம் முழுக்க நான் சொல்கிறதைத்தான் நீ கேட்கணும்னு இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. பட் அது அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க வாழணும், அது வேறு விஷயம். அவங்களோட இதில் இருந்த வரைக்கும் நம்ம அவங்க பேச்சை கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டோட இதில் இருக்கோம், அதனால நம்ம ஹஸ்பண்டோட பேச்சை தான் கேட்குற மாதிரி இருக்குது. யார் நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்காங்க, யாரோட பொறுப்பில் நம்ம இருக்கோமோ அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம குழந்தைங்க இன்றைக்கி நம்ம பேச்சை தான் கேட்கணும்னு நம்ம நினப்போம். நம்ம பேச்சை கேட்காம யாரோ ஒருத்தவங்க, அவங்க எதுவுமே அந்த குழந்தைக்கு செய்யலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டால் நமக்கு என்ன கோவம் வரும். யாரோ ஒருத்தவங்கள விடுங்க, நம்ம பேச்சை விட்டுட்டு மாமி பேச்சை, இல்லை அத்தம்மா பேச்சை, உம்மம்மா பேச்சை, இப்படி இவங்க சொந்தக்காரவங்க இதே நம்ம பேச்சை கேட்காம அவங்க பேச்சை கேட்டால் கூட நமக்கு கோவம் வரும். இத்தனைக்கும் அவங்களும் ஏதோ பண்ணுவாங்க தான் குழந்தைக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனாலும் நமக்கு கோவம் வரும்.
ஆனால் இறைவன் எதுவுமே அவன் செய்கிற விஷயங்கள் எதுவுமே யாருமே செய்ய முடியாது. அவன் மட்டும்தான் இவ்வளவும் செஞ்சு வரான். பிரச்சனையிலேருந்தும் நம்மளை நீக்கி வைக்கிறான். நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நமக்கான பொருளாதாரத்தை கொடுக்குறான், உயிரை கொடுத்துருக்கான். இவ்வளவும் நான் தந்து உங்களுக்கு இவ்வளோ இது விஷயங்களை கொடுத்துருந்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களை காப்பாற்றினதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் இணைய வச்சிடுறீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாவே கேட்குறான், டைரெக்டாக கேட்குறான். இது நமக்கும் பொருந்தும், நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் பொருந்தும். அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கும் பொருந்தும். அடுத்து பாருங்க, குல் ஹுவல் காதிரு. காதிரு அப்படின்னா சக்தி உள்ளவன். அலா ஐயப் அச அனுப்புவதற்கு, அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிக்கும் அவு மின் தஹதி அர்ஜுலிக்கும் அவு யல்பிசக்கும் ஷியஅன் பல பிரிவுகளாக வயுதீக்க இன்னும் சுவைக்க வைப்பதற்கும் பஅஸக்கும் பஅஸ பஅஸின் உன்துர் கைஃப நுஸர்ரிஃபு உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃப்கஹூன். நபியே, நீர் கூறும், உங்களுக்கு மேலிருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழிருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன். பாருங்கள், அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு நீங்கள் இணை வச்சிட்டீங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மேலே இருந்தோ உங்களின் கால்களில் கீழ் இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்களுக்கு நான் இறக்குவேன். மேலேருந்து கால்களுக்கு கீழே இருந்துன்னா என்ன மாதிரி இன்றைக்கி நடக்குது நம்ம பார்க்குறோம்ல. ரொம்ப மழை பெய்யுது, இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது, இல்லைன்னா பூகம்பம் வருது, இல்லைன்னா நிலச்சரிவு ஏற்படுது. மேலேருந்தும் பிரச்சனை வருது, கீழேருந்தும் பிரச்சனை வருது. அதே மாதிரி பல்வேறு கூட்டங்களாக உங்களை நான் பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாருக்கு துன்பத்தை தர்ற மாதிரி நான் செய்வேன். அதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி முன்னை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக நடக்குது. நிறைய கூட்டம், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அடிக்குது. நம்ம டைரெக்டாக இஸ்ரேலு காசாக்கெல்லாம் போகாதீங்க, அது இருக்கட்டும், அது ஒரு சைடு இருக்குது. அதை தாண்டி நமக்கு இங்கேயே பக்கத்து வீட்டிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஸ்டேட்லேருந்து எல்லாமே பிரச்சனைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு தரேன், அதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்குது. ஸோ இந்த உண்மையெல்லாம் நீங்கள் உணரணுன்ட்டு நான் எவ்வளோ சான்றுகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அப்போது நம்ம புரிஞ்சுக்கிறணும், இன்றைக்கி நம்ம உலகம் இந்த மாதிரியான ஒரு ஃபசாதில் இருக்குன்னா நம்ம அதாவது முற்காலத்தில் செய்த தவறுகள் தான். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அல்லாஹ் நம்மளை மீட்டு எடுத்த பிறகும் நம்ம அல்லாவை விட்டுட்டு வேறு எதையோ பிடிச்சிருக்கோம். அதனால தான் இறைவன் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையை நமக்கு கொடுத்துட்ருக்கான். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை போட்டு அடிக்குது. ஸோ இது பொலிட்டிக்கலாகவும் வேர்ல்டு சோஷியலாகவும் பாருங்கள், உங்கள் லைஃப்லையும் பாருங்கள். சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு நோவினை தராங்க அப்படின்னா அது அல்லாஹ் நாடுறான். அப்போ நீங்கள் என்னைக்கோ இறைவன் அவனுக்கு நீங்கள் மாறு வச்சுருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கி நம்மளை அவங்க அடிக்கிறாங்க. அப்போ அது என்ன? பாஸ்ட்டை யோசித்து அதை நீங்கள்
மாற்றுங்க, முயற்சி பண்ணுங்க. அதுலேருந்து நான் மாறணும். இதுதான் ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அந்த பிரச்சனையோட அந்த ரூட் என்ன, இந்த இடத்துல நான் அல்லாஹ்க்கு இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் வரம்பு மீறி இருக்கேன், அப்போ இதிலேருந்து நான் மாற்றிக்கிடணும். அப்படி நம்ம மாற்ற ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். அது இப்போலேருந்து, ஏன்னா நீங்கள் வேர்ல்டு வைடாக பொலிட்டிக்கலாக யோசிக்கலாம். அது யோசிக்கிறதுக்கு நமக்கு அந்த அந்த ஐடியாலஜி நம்ம மனசுக்கு வரணும். அதை தாண்டி இன்றைக்கி நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்க முடியும், அதையும் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இதுதான் அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வகத்தப பொய்ப்பித்தனர் பிஹி கௌமுக சமுதாயம். கௌமு அப்படின்னா சமுதாயம். கௌமுக சமுதாயம். வஹுவல் ஹக்கு ஹக்கு உண்மை. குல் லஸ்து அலைக்கும் பிவக்கீல் அப்படின்னா பொறுப்பாளனாக. நபியே, உம்முடைய சமுதாயத்தினர் இதனை பொய் என்று வாதிட்டு கொண்டிருக்கின்றனர். இருந்தபோதிலும் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்படவில்லை என்பதை அவர்களிடம் நீர் கூறிவிடும். ஸோ இவ்வளோ விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தோம், இவ்வளோ சான்றுகளை கொடுத்தும் நபிக்கிட்ட இந்த சமுதாயம் என்ன சொல்லுதான்? அன்னைக்கும் சரி, அன்னைக்கு டைரெக்டாகவே அந்த மக்கள் நபியை இப்படி பேசுனாங்க தான். இன்றைக்கி தான் பேசுகிறாங்கன்னு இல்லை, இன்றைக்கி தான் நபியை தவறாக பேசுகிறாங்கன்னெலாம் இல்லை. அவர் உயிரோடு இருந்தப்பவே மக்கள் பொய்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்தினர் என்ன பண்ணுறாங்க? பொய்ன்னு வாதிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் சொல்லிடுங்க, நான் சொல்கிறது உண்மை, உங்களுக்கு நான் பொறுப்பாளனாலாம் நியமிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது நபியே ஒரு தூதர் தான், அவர் நமக்கு பொறுப்பாளர் கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்களுடைய சாமர்த்தியம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அல்லாஹ் சொன்னால் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதே நிலைப்பாடைத்தான் நபிக்கே இறைவன் சொல்கிறான். அப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு தாவா பண்ணியே ஆகணும், நான் இவங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வச்சே ஆகணும், நம்மளுடைய செயல்களை காமிக்கணும். அன்னைக்கு இப்போ அல்லாஹ் இந்த வஹியை நபிக்கு இறக்கியிருக்கான். இறக்கும்போது நபி அந்த முடிவுகளை அங்கே செய்வாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பாருங்கள், இது செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அது சொல்ல சொல்ல இவங்க செய்வாங்க. அந்த செயல்களில் ஈடுபடும் போது தான் இந்த மக்களுக்கு புரியும். அதை நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த வார்த்தைகளையே சொல்கிறான். ஸோ அப்படி எனக்கு இதுதான் அல்லாஹ் இது சொல்லி அனுப்பியிருக்கான், இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான், உங்களுக்கு நான் பொறுப்பாளிலாம் கிடையாது அப்படின்னு நபிக்கே சொல்லிடுறான். அப்போ நம்மளும் நம்ம குழந்தையாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், இன்லாஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக வேணால் இருக்கட்டும், தெளிவான முறையில் விஷயங்களை எத்தி வைங்க, சொல்லுங்கள். என்ன விஷயம்? வெறும் குரானில் உள்ளதும் நமக்கு முழுசாக தெரியலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். ஒரு ப்ராப்பராக இன்றைக்கி சூழலுக்கு அவங்க செய்கிற விதத்தில் சரியா தப்பா, இஸ்லாமிய இறைவன் சொன்ன முறைப்படி இவங்க இருக்காங்களா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு தோணுனதை நம்ம சொல்லிட முடியாது, வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது கேட்டால் ஓகே, கேட்கலன்னா நமக்கு தேவையில்லை, நம்ம அவ்வளோ பொறுப்பு கிடையாது. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். ஒரு வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களையுமே நம்ம இது பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் இப்படியே கூட உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி பாருங்கள், நான் பொறுப்பாளிலாம் கிடையாது உனக்கு, இது இப்படி தான் எல்லாம் இருக்க சொல்லியிருக்கான், நீ எப்படி இது நான் சொல்லிட்டேன் உன்கிட்ட, இனி ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ஓ விருப்பம். இந்த மாதிரி ஆப்ஷனை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த புள்ள யோசிக்கும், அம்மா சொல்லுதே நம்ம கேட்கலாமா வேணாமா, இது சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கும். அதை விட்டுட்டு நம்ம நீ இப்படி செஞ்சே ஆகணும், இப்படி நீ இருந்தே ஆகணும் அப்படின்னோன்னா புள்ள கேட்காது.
அது இன்னும் அதை பிடிச்சி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஏற்றுக்காது. ஸோ இது பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கே அல்லாஹ் வந்து இப்படி தான் இருக்க சொல்கிறான், நீங்கள் இப்படி பேசிடுங்க அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் எந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப பொறுப்புகளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோ பொறுப்புகள்லாம் நமக்கு இல்லை. நம்மளோட பர்பஸ் வந்து வேறு, அது என்னன்னு தேடணும். அவங்கள திருத்துறதும் இவங்கள திருத்துறதும் நம்மளோட பர்பஸ் இல்லை, அது நபிக்கே பர்பஸ் இல்லை. இப்போ என்ன பர்பஸ்ஸு? அல்லாஹ் சொன்ன விதிமுறைப்படி நான் வாழணும். நான் வாழ்ந்தேன் அப்படின்னா என்னை பார்த்து அவங்கெல்லாம் வாழ்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை பார்த்தா உங்கள் பிள்ளை வளருது, உங்கள் பிள்ளை ஃபைனலாக ஃப்யூச்சரில் உங்களை மாதிரி தான் இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி நம்மளை பிடிக்கலை, நம்ம மேலே கோவப்படுறவங்களும் கூட நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களையே அறியாமல் நம்மளுடைய செயல்களை அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க கூட. ஸோ பி அவேர் அபவுட் திஸ் ஆயா. என்னென்னா, உங்களுக்கு நான் பொறுப்பாளியாக நியமிக்கப்படலை அப்படின்னு நபியவே அல்லாஹ் சொல்கிறான். சரியா? அடுத்து பாருங்கள், லிக்குள்ளி ஒவ்வொரு, லிக்குள்ளி அப்படின்னா ஒவ்வொரு, நப இன் அப்படின்னா செய்தி, முஸ்தகருன் நிகழும் நேரமுண்டு, வசௌஃப தஅலமூன் அதாவது ஒவ்வொரு செய்திக்கும் அது வெளிப்படுவதற்கான குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இறுதி முடிவு என்னவென்று விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, வெளிப்படுவதற்கு காலம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம், ஆனால் அதை ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசியிருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ புக்கில் எழுதியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஆனால் அது இன்றைக்கி தான் நமக்கு தெரியும், அல்லது இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்கள், அது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம்ல, அது வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, ஆனால் அப்போ தெரியாமல் ஏன் இப்போ தெரியுது? ஸோ எந்த ஒரு விஷயமும் அது வெளிப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காலம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு இப்போ தான் தெரியலாம். ஸோ அதனால ஒரு இஷ்யூவும் இல்லை, அப்படி தான் இருக்கும். இறைவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காலங்கள் மாறி தான் இருக்கும். ஒவ்வொரு செய்தியும் வெளிப்படுறதுக்கான காலம் இருக்குது. ஸோ இறுதி முடிவு என்ன அப்படின்றத விரைவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்து வந்து ரொம்ப நீங்கள் நுணுக்கமாக பாருங்கள், சரியா? எந்த ஒரு செய்தியுமே அந்த டைமில் நமக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நான் இதை கற்றுக்கிறணும், அதை கற்றுக்கிறணும், இப்படி இது படிக்கணும், அது படிக்கணும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எஜுகேஷனில் திருப்புங்க, தப்பில்லை. அதுக்காக எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இறைவன் இலகுவானதை தான் தேர்ந்தெடுக்க சொல்கிறான். ஸோ பி அவேர். உங்களுக்கு என்ன தெரியணுமோ, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தேவையான காலத்தில் கண்டிப்பாக தெரிய வரும். இறைவன் அதை சொல்கிறான். அடுத்து பாருங்கள், வஇதா ரஅய்தல்லதீன யகூஸூன மூழ்குகிறீர்கள், ஃபீ ஆயாத்தினா நம் வசனங்களில், ஃபஅரிஸ் புறக்கணிப்பீராக, அன்ஹும் ஹத்தா யகூஸு ஃபீ ஹதீஸின் கைரிஹி. ஹதீஸ் அப்படிங்கிறது பேச்சு. ஸோ பேச்சில் இம்மா யுன்சியன்னக உம்மை மறக்கடித்தால், ஷைத்தானு ஃபலா தக் உத் அப்படின்னா அமராதீர்கள், பஅதி திக்ரா மஅல் கௌமி ஸாலிமீன். மேலும் நபியே, நம் வசனங்கள் பற்றி குறை கூறி கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதனை விட்டு வேறு பேச்சில் ஈடுபடும் வரை நீர் அவர்களை விட்டு ஒதுங்கிவிடும்.
மேலும் எப்போதேனும் ஷைத்தான் உம்மை மறதியில் ஆழ்த்திவிட்டால் அத்தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அக்கிரமம் செய்யும் இக்கூட்டத்தாரோடு நீர் உட்காராதீர். ஸோ யாராவது இந்த வசனங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ மூழ்குறாங்க அப்படின்னு அவங்க மேலே இந்த இதுக்கு இது தராங்க. இங்கே பாருங்கள், யஹூசூன அதாவது வசனங்களில் மூழ்குறாங்க அப்படின்னு மேலே குறிப்பிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வசனங்களில் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா வசனங்களில் ரொம்ப மூழ்குறோம், இல்லது ரொம்ப அதை விட்டு விளங்கி போகிறோம். ஸோ நிறைய ஹதீஸுகள்லாம் பயான்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அது என்னன்னே இல்லை, சும்மா அவங்களுக்கு தோணுனதை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஈஸியாக நம்மளை அஃபன் பண்ணுற மாதிரி, பெண்கள் இப்படி, பெண்கள் அப்படி, ஆண்கள் இப்படி, ஆண்கள் அப்படி, இந்த ஜமாத் அப்படி, அந்த ஜமாத் அப்படி, ஈஸியாக ஒருத்தவங்களை அஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட பயான்களை பார்க்குறோம், ஏகப்பட்ட கூட்டங்களை பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஜல்லிக்கட்டு கூட்டம் இந்த மாதிரி இதிலலாம் பாருங்களேன். அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டாங்களோ இல்லையோ, அதுக்கு அடுத்து இவங்களையும் அவங்களையும் திட்ட ஆரம்பித்தாங்க. பாருங்களேன், என்னோட விஷயத்துக்காக நான் இன்னொருத்தவங்களை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள திட்டுறது எந்த வகையில் நியாயம்? ஸோ அந்த மாதிரி ஒரு சில கூட்டம் இருக்குது, குர்ஆனுடைய வசனங்களை குறை சொல்லிக்கிட்டும் அல்லது தேவையில்லாமல் அதில் நோண்டிக்கிட்டும் எப்படின்னா இத்தனை தடவை இந்த வார்த்தை வருது, எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனை தடவை இந்த வார்த்தை வருது, ஸோ வர்றதுனால என்ன பயன், என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நம்மளோடைய இதுலேயும் இருக்கும். இதை தாண்டி நிறைய இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு, இது ஸ்டாண்டப் காமெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தியேட்டர் ஆயிடுச்சு. தியேட்டர்லாம் பழசு. இப்போல்லாம் ஸ்டாண்டப் காமெடி, இரட்டை அர்த்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டப் காமெடி, அது ஒரு சைடு போகுது. மதம் சார்ந்த விஷயங்கள், ஒன்றுமே சம்பந்தமே இல்லாமல் மதம் சார்ந்த விஷயங்கள், இவங்க அவங்கள கேலி பண்ணி பேசிக்கிறது, அவங்க இவங்கள கேலி பண்ணி பேசிக்கிறது, மட்டம் தட்டி பேசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் அந்த பேச்சில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்காதீங்க, ஒதுங்கிடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே வேறு எதையாவது பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா பி அவர். ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு முழுசாக தெரியலை. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு தெரியலை. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கில் இருக்கோம். அப்போது சாதாரண ஒரு விஷயம், ஏதோ ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகிடுங்க. அது சைக்காலஜிக்கல்லாகவும் அது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை நெகட்டிவாக மாற்றும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வார்த்தையே நெகட்டிவாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட நீங்கள் சேராமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த குறைகள் எப்போவுமே நம்ம எல்லாத்தையுமே குறையாகவே பார்க்குற மாதிரி வரும். அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், என்னுடைய வசனங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுங்க. அவங்க வேறு பேச்சு குறை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து விலகிடுங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஷைத்தான் உங்களை மறதியில் ஆழ்த்துவான். அப்படி ஆழ்த்தினான்னா நீங்கள் எப்போ உங்கள் மனசு உணரும் பாருங்கள், இது தப்பாச்சே அப்படின்னு உங்கள் மனசு ஒரு எச்சரிக்கை மணி அனுப்பும். அது வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தாரோடு நீங்கள் உட்காந்துராதீங்க அப்படிங்கிறான் இறைவன். ஸோ இது எந்த அளவுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப கவனமாக பார்க்கணும். எந்த இடமா இருந்தாலும் குறை சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாவே அங்கே இருக்கவே தேவையில்லை. அங்கே இருந்தால் தான் நான் எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் அதிகமாக குறை சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் அங்கே கற்றுக்க முடியாது, வந்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அப்போ நம்ம
குறை சொல்கிற கூட்டத்திலேயே இருக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம குறை சொல்லலாமா? அதுவும் கூடாது. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அவங்களோட குறைகளை நம்ம என்றைக்குமே பேசவே கூடாது. இந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், மாஷா அல்லா, இறைவன் வேறு ஒரு படித்தரத்தில் நம்மளை வைப்பான். அவ்வளோ ஒரு சீரியஸாக அவ்வளோ ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம போவோம். அந்த குறை சொல்லும் விஷயத்தை மட்டும் நம்ம அதை நம்ம டோட்டலாக நம்ம லைஃப்பில் இல்லைன்னா நம்ம லைஃபே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும். இங்கேயும் நம்ம நல்ல பர்பஸை செய்வோம், கியாமத்துலேயும் நமக்கான கூலி சிறப்பாக இருக்கும் இறைவனுடைய அருளால். சரி, அடுத்தது பாருங்கள். வமா அலல்லதீன யத்தக்கூன, அஞ்சுகிறார்கள், மின் ஹிசாபிஹிம், அவர்களுடைய கணக்கு, மின் ஷைஇம் வலாக்கின் திக்ரா. திக்ரா அப்படின்னா உபதேசித்தல். பாருங்கள், திக்ரு அப்படிங்கிறது நினைவுபடுத்தி கொள்வதுன்னும் வரும், அதே சமயம் அட்வைஸ் பண்ணுறதுன்னும் வருது. சரியா? திக்ரு அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணுறது, நினைவுபடுத்தி கொள்வது, இதெல்லாம் தான். சரியா? அல்லஹும் யத்தகூன், அவர்கள் தவிர்ந்து கொள்வதற்காக. ஸோ அவர்களுடைய கேள்வி கணக்குகளில் எதற்கும் இரையச்சமுடையோர் பொறுப்பாளிகள் அல்ல. ஆயினும் அறிவுரை கூறுவது அவர்கள் மீது கடமை. இதனால் அவர்கள் அந்த மக்கள் தவறான போக்கிலிருந்து விலகி கொள்ளக்கூடும். அதாவது இந்த மாதிரி எந்த மனுஷங்களோட கணக்குகளுக்கும் இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை வச்சே நம்ம யோசிப்போம். குறை சொல்லி இன்றைக்கி எவ்வளோ மீடியா அல்லாஹ் அக்பர், எதுக்கெடுத்தாலும் இவன் மேலே தப்பு, அவன் மேலே தப்பு, எதுக்கு, ஏன் குறை சொல்லணும்? ஸோ இப்படி இவங்க குறை சொல்கிறத உங்கள் மேலே எந்த பொறுப்பும் இல்லைங்கிறான்ல. இவங்க இப்படி சொல்லிக்கிறதுனால இவங்களோட கேள்வி கணக்கில் உங்களில் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனாலும் ஸோ பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் அவங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. திக்ரா அப்படிங்கிறது உபதேசிக்கிறதுங்கிறத தாண்டி, அட்வைஸுங்கிறத தாண்டி ஞாபகப்படுத்துங்க. அட்வைஸ்னால் நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு இது போடுறது, நீ இப்படிலாம் இருக்காத, இப்படி இரு, அல்லாஹ் பேச்ச கேளு, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படிலாம் நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நீ ஒழுங்கா அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. அண்ட் அதே சமயம் அவங்க ஏற்றுக்கிற மனநிலையிலையும் இருக்க மாட்டாங்க. அப்போது ஆனால் எல்லாம் சொல்கிறானே அட்வைஸ் பண்ணுங்கிறானே அப்படின்னா நினைவுபடுத்தணும். நினைவுபடுத்துறது எப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பாருங்கள். அவங்களுடைய நிலையிலேயே எல்லாம் எப்படி நினைவுபடுத்துகிறான், நீ செய்கிறது தான், நீங்கள் உங்களோட பிரச்சனை தான், இதுக்கு நீங்கள் என்ன தான் கூப்பிட்டீங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணேன், ஆனாலும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் இணை வைக்கிறீங்களே அப்படின்னு இறைவனை இப்படி தான் கேட்குறான். ஸோ அட்வைஸ் அப்படிங்கிறது அவங்க செய்கிற தவறை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, பண்ணலாமா அப்படின்ற ஒரு 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 நோக்கத்தோடு தான் நம்ம அவங்கக்கிட்ட அந்த ரிமெம்பரிங்கே இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி செய்யாத, இது செய்ய, அது செய்யாத இப்படி சொன்னான்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் அது உண்மையான தாவாவும் இல்லை. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடமை உண்டு. இப்படி நீங்கள் செஞ்சால் அந்த மக்கள் தவறான போக்கிலேருந்து விலகி இருக்கக்கூடும். விலகுவாங்கன்னு எல்லாம் சொல்லலை, விலக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு அது அப்போ நான் உடனேயே எனக்கு தெரிஞ்சதை நான் எத்தி வச்சிடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் தெளிவாக எத்தி வைக்கணும். தெளிவாக எத்தி வைக்க தெரியாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுமே பார்த்திங்கன்னா 23 வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எத்தி வச்சாங்க. அவங்க நபியே அப்படின்னா அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங், ஸ்டேபிளான நபியே அப்படின்னா நம்மலாம் எம்மாத்திரம்.
ஸோ அதே மாதிரி அட்வைஸுங்கிறது அந்த திக்ரா அப்படிங்கிறது எப்படி சொல்லணுங்கிறது இருக்குது. நம்ம வெறும் தஸ்பியை வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லா அஸ்தோஃபிருல்லா சொல்கிறதுல இல்லை. ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாலையும் அவன் நமக்கு பண்ண ஒவ்வொரு நிலைப்பாடையும் நினச்சி சொல்லணும். ஒவ்வொரு அஸ்தோஃபிருல்லாவும் நம்ம செஞ்ச தவறுகளை நினச்சி சொல்லணும். ஆனால் நம்ம அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, நான் சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன், இதை விட ஸ்பீடாக சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். நீங்கள் 2000 தடவை அதை சொல்லணும், 10,000 தடவை சொல்லணும். அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடு என்ன நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மக்களுக்கு நீங்கள் இதை எத்தி வைக்கிறது தான் அட்வைஸுங்கிறத தாண்டி எப்படி சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். இப்படி இருக்கா, இது செய்யலாமோ. ஸோ அவங்களே அதை முடிவு பண்ணுற மாதிரி நம்ம ஞாபகப்படுத்தணும். நம்ம அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாது. ஸோ அட்வைஸுங்கிற பேரில் நம்மளை ரொம்பவே கெடுத்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து இறைவன் நம்மளை சீரமைச்சு தரணும்னு துவா பண்ணிப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். வதரில்லதீன தகது தீனஹும், அதாவது எவர்களை, தீனஹும் அப்படின்னா தங்கள் மார்க்கத்தை, தீன் அப்படிங்கிறது மார்க்கம் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல். நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய உணவுலேருந்து, என்னுடைய உடையிலேருந்து, என்னுடைய உறவுலேருந்து, என்னுடைய பொருளாதாரம்லேருந்து, என்னுடைய அரசியல்லேருந்து, என்னுடைய வாழ்வியல்லேருந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் மார்க்கம். லஇபன் அப்படின்னா விளையாட்டாக, வலஹ்வன் இன்னும் கேளிக்கையாக, வகர்ரத்துஹுமு இன்னும் அவர்களை மயக்கியது, அல் ஹயாத்தத் துனியா உலக வாழ்க்கை, வதக்கிர் இன்னும் நினைவூட்டுவீராக, பிஹி அன் துபசல இதன் மூலம் ஆபத்திற்குள்ளாகும், நஃப்சும் பிமா கசபத் லைஸ லஹா மின் தூனில்லாஹி வலியும் வலா ஷஃபீஉன் அப்படின்னா பரிந்துரையாளர், வ இன் தஅதீல் அது ஈடு கொடுத்தால், குல்ல அதிலின் லா யூஹது மின்ஹா உலாஇகல்லதீன உப்சிலு பிமா கசபு லஹும் ஷராபும் மின் ஹமீமின் வ அதாபுன் அலீமும் பிமா கானு யக்ஃபுரூன். இப்போ யார் தங்களுடைய தீன் என்னும் வாழ்க்கை நெறியை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீர் விட்டுவிடும். உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட்டது. ஆனால் எந்த மனிதனும் தான் செய்த தீய செயல்களின் காரணமாக துன்பத்தால் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குர்ஆனை கொண்டு நல்லுரை கூறி எச்சரித்து கொண்டே இருப்பீராக. ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைலு, நான் கொடுத்தது தான் லைஃப் ஸ்டைலு. இதை விட்டு வேறு வீணான விளையாட்டான விஷயத்தெல்லாம் லைஃப் ஸ்டைலாக எடுத்திருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க உலக வாழ்க்கை, அப்போனா நான் இந்த உலக வாழ்க்கைக்காக அப்போ நான் சம்பாதிக்கக்கூடாதா, அப்போ நான் இந்த உலக வாழ்க்கைக்காக நான் கல்வி கற்கக்கூடாதா? அதெல்லாம் செய்யலாம், தப்பே இல்லை. நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டுக்கு நான் வாடகை தரணும், எனக்கு நான் சாப்பிட்ணும், அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், ஓகே. நான் சொந்த வீடு கட்டியே ஆகணும், அதுக்காக நான் எதை வேணால் தியாகம் பண்ணுவேன். நான் இவ்வளோ பவுன் சேர்த்தே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணால் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம போனோம்னா இங்கே அப்படித்தானே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ ஒரு கொஞ்சம் ஓகேவாக போகிற அளவுக்கு நீதமாக நமக்கு தெரியும் இது அவசியமாக இல்லை ஆசையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதன் முறைப்படி நம்ம இந்த லைஃப் ஸ்டைலாக முடிஞ்ச அளவு நம்ம இறைவன் சொன்ன முறைப்படி கொண்டு போகணும். இறைவன் உங்களையும் என்னையும் இந்த தீனில்
அவனுடைய கிருபையை கொண்டு நம்ம இந்த தீனில் நிலைத்திருக்கணும், இறைவனுடைய தீனில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நம்ம நியத் வைப்போம். ஸோ இந்த உலக வாழ்க்கை தான் அவங்கள ஏமாற்றத்தில் ஆழ்த்திருச்சு, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த மனிதனும் அவன் செஞ்ச அந்த தீய செயல்களின் காரணமாக அவனுக்கு கஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா குரானை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ரிமெம்பரிங், அந்த நல்லுரை சொல்லி எச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி பிடிக்கப்பட்டால், அப்போ அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே அவங்க சிக்கிட்டாலும் கூட அல்லாஹ்கிட்ட இருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாக செலுத்தி அதிலிருந்து விடுபட நாடினாலும் அதுவும் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக, ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ பொருள் இருந்து அதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கப்பட மாட்டாது. இன்னும் அவங்க சம்பாதித்த அந்த தீய வினைகளின் காரணமாக நிராகரித்து கொண்டிருந்ததுனால அவங்களுக்கு கொதிக்கக்கூடிய நீரும் துன்புறுத்தக்கூடிய வேதனையும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம்.